இதுதான் உலர் அத்திப்பழம். இது எல்லா காலங்கள்லயும் கிடைக்குங்க. நாட்டு மருந்து கடை, சூப்பர் மார்க்கெட் இங்கெல்லாம் இது கிடைக்குது. இத அப்படியேவும் சாப்பிடலாம், இல்லைன்னா தேனு தண்ணி இதுலெல்லாம் ஊற வச்சும் சாப்பிடலாம். தொடர்ந்து ஒரு 48 நாள் இந்த அத்திப்பழத்தை சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்க உடம்பு நல்ல பலமாயிடும். இன்னும் பல நன்மைகள் இதனால நமக்கு கிடைக்குது. நீங்க சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு 4 துண்டு அத்திப்பழத்தை சாப்பிட்டீங்கன்னா நீங்க சாப்பிட்ட சாப்பாடு சீக்கிரமா ஜீரணமாயிடும். உடலுக்கு சுறுசுறுப்பையும் இது கொடுக்கும். மலச்சிக்கல் பிரச்சனையும் இருக்காது. இந்த அத்திப்பழத்துல பாத்தீங்கன்னா நார்ச்சத்து அதிகம், கலோரிகள் ரொம்ப குறைவு. அதனால உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொழுப்பு குறைவா இருக்கிற இந்த அத்திப்பழ துண்டுகள் ஒரு 3 நாளை தினமும் எடுத்துக்கலாம். இதுல நார்ச்சத்து அதிகமா இருக்கிறதுனால இது செரிமானத்தை சீராக்குது. செரிமான பிரச்சனையே உங்களுக்கு வராது. அதனால மலச்சிக்கல் பிரச்சனையும் இருக்காது. இது ஒரு சிறந்த மலம் இலக்கி அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இருந்ததுன்னு வச்சுங்களேன், முதல் நாள் இரவே ஒரு டம்ளர் தண்ணியில 4 அத்திப்பழ துண்டுகளை ஊற வைக்கணும். மறுநாள் காலையில எழுந்த உடனே அந்த பழத்தை சாப்பிட்டுட்டு அந்த ஊற வச்ச தண்ணியையும் குடிக்கணும். ஒரு 10 நாள் இப்படி சாப்பிட்டு வந்தா போதும். மலச்சிக்கல் மட்டும் இல்ல, உள் மூலம், வெளி மூலம், குடல் தள்ளல் இது எல்லாமே குணமாகும். கல்லீரல் வீக்கம் இருக்குன்னு வச்சுங்களேன், அவங்க அத்திப்பழ துண்டுகளை ஒரு வாரம் வினிகர்ல ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு தினமும் 2 துண்டு அத்திப்பழத்தை சாப்பிட்டு வரணும். இப்படி தொடர்ந்து ஒரு மாசம் சாப்பிட்டு வந்தாங்கன்னு வச்சுங்க, கல்லீரல் வீக்கம் குணமாயிடும். தொடர்ந்து 3 துண்டு அத்திப்பழங்களை தினமும் சாப்பிட்டு வந்தாலே உடம்பு பலமாகிறது மட்டும் இல்லாம உடம்பு பொலிவாவும் ஆகும். நாம சாப்பிடுற சாப்பாட்டுல உப்பு அதிகமா சேர்ந்துடுச்சுன்னு வச்சுங்க, உடம்புல பாத்தீங்கன்னா சோடியத்தோட அளவு அதிகரிச்சிடும். அப்படி சோடியத்தோட அளவு அதிகரிச்சு பொட்டாசியத்தோட அளவு குறைஞ்சிடுச்சுன்னு வச்சுங்களேன், உயர் ரத்த அழுத்தம் வந்துடும். ஆனா இந்த உலர்ந்த அத்திப்பழத்துல பாத்தீங்கன்னு வச்சுங்க, பொட்டாசியம் அதிகமாகவும் சோடியம் குறைவாகவும் இருக்கு. இதை தினமும் சாப்பிட்டு வந்தீங்கன்னு வச்சுங்க, உயர் ரத்த அழுத்தத்தை தடுக்க முடியும். நம்ம உடம்புல எங்கேருந்து ரத்தம் வெளியேறினாலும் அதை கட்டுப்படுத்துற தன்மை இந்த அத்திப்பழத்துக்கு இருக்கு. வாயில புண்ணு இருக்கிறவங்க, ஈறுகள்ல சீழ் பிடிச்சு இருக்கிறவங்க இவங்கெல்லாம் இந்த அத்தி மரத்தோட இலைய தண்ணியில கொதிக்க வச்சு வாய் கொப்பளிச்சாலே போதும், இதெல்லாம் சரியாயிடும். இந்த அத்திப்பழத்துல பாத்தீங்கன்னா மற்ற பழங்களை விட அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு. அதுவும் வைட்டமின் சி, இ எல்லாம் அதிகமா இருக்கு. இது என்ன செய்யுதுன்னா நம்ம இதயத்துல இருக்கிற ரத்த நாளங்கள்ல அடைப்பு வராம பாத்துக்குது. இதனால இதயத்துல ரத்த ஓட்டம் சீராகுது. ட்ரை கிளிசரைடுகளோட அளவை இது குறைக்கிறதுனால இதய நோய் வர்றதுக்கான வாய்ப்பும் குறையுது. இதயம் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு தினமும் 2-3 அத்திப்பழ துண்டுகளை சாப்பிடலாம். இதுல இருக்கிற நார்ச்சத்து சக்கரை நோயாளிகளுக்கு ரொம்ப நல்லது. அதனால தினமும் சக்கரை நோயாளிகள் ஒரு துண்டு அத்திப்பழத்தை எடுத்துக்கிறதுல தப்பு இல்லை. புற்றுநோயை தடுக்கிற ஆற்றல் இந்த அத்திப்பழத்துக்கு இருக்கு. அதனால தினமும் ஒரு 3 துண்டு அத்திப்பழத்தை சாப்பிட்டீங்கன்னா புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்பு நமக்கு குறையுது. ஒரு அத்திப்பழத்துல பாத்தீங்கன்னா 3% கால்சியம் இருக்கு. இது நம்ம உடம்புக்கு ஒரு நாளைக்கு தேவையான கால்சியம். அதனால இந்த அத்திப்பழத்தை தொடர்ந்து எடுத்துக்கிறவங்களுக்கு எலும்பு தேய்மானம், மூட்டு வலி இதெல்லாம் வரவே வராது. இந்த காஞ்ச அத்திப்பழத்துல பாத்தீங்கன்னா இரும்பு சத்து அதிகமா இருக்கு. இது ரத்தத்தை அதிகரிக்குது. இது உடம்புல ஹீமோகுளோபின் அளவை அதிகரிச்சு ரத்த சோகை வராம பாதுகாக்குது. தொண்டையில புண்ணு இருந்ததுன்னு வச்சுங்களேன், காஞ்ச அத்திப்பழத்தை தண்ணியில ஊற வச்சு அந்த நீரை குடிச்சிட்டு பழத்தையும் சாப்பிட்டு வந்தீங்கன்னு வச்சுங்க, தொண்டை புண்ணு எல்லாம் ஆறிடும். இருமல், ஆஸ்துமா இதெல்லாம் கட்டுப்படும். அத்திப்பழத்துல இருக்கிற ஜிங்க், மேங்கனீஸ், மேக்னீசியம் இதெல்லாம் இனப்பெருக்க மண்டலத்தோட ஆரோக்கியத்தை அதிகரிக்குது. அதனால பெண்களுக்கு கருவுறுதலுக்கான வாய்ப்பையும் அதிகரிக்குது. இது பாத்தீங்கன்னா பாலுணர்ச்சியையும் தூண்டக்கூடியது. தொடர்ந்து ஒரு 48 நாள் இந்த அத்திப்பழத்தை சாப்பிட்டு வந்தீங்கன்னு வச்சுங்க, உங்க உடம்பு பல ஆரோக்கியமான மாற்றங்களை சந்திக்கும் அப்படிங்கிறது உறுதி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கீழே பதிவிட மறந்துடாதீங்க. தொடர்ந்து இது போல பயனுள்ள மருத்துவ வீடியோக்களை பெற வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதுக்கு பக்கத்துல உள்ள பெல் சிம்பலையும் அழுத்த மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க.